எப்படி இந்த நாளை எப்படி நினைச்சு பார்க்கறதுனே தெரியல. இமயம் வந்து பாத்தீங்கன்னா சரிஞ்சிருக்கு. அதாவது நாங்கள் வியந்த தமிழ் படங்கள் பார்த்து வியந்த படங்கள் சாரோட இயக்கத்தில் வந்தது தான். அவர் இன்னைக்கு இல்லைன்றது எங்களால் நம்பவே முடியல. பட் அவர் இல்லைன்னா கூட அவர் படங்கள், அவரோட நினைவுகள் எனக்கு எங்கள் ஃபேமிலிக்கு முக்கியமாக அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்பாவால் வர முடியல. அவரோட ஸ்ரீகாந்த் நீ போயிட்டு நல்லபடியாக இது பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தார். அப்பா சார்பிலையும் என் சார்பிலையும் ஆழ்ந்த இரங்கல் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு படம்னா, ஒரு கிராமத்து படம்னா அவர் மாதிரி இயக்குனர் யாருமே இல்லை. அவர் படத்தில் சாங், அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர்கிட்ட அந்த சாங் வந்து வாங்குவார். அது எந்த மியூசிக் காம்பினேஷன் இருந்தாலும் சாங் செலெக்ஷன். ஸோ அது அவரோட சாங் மட்டுமே நான் வந்து எப்போதுமே நான் ஒரு ஃபோல்டராக வச்சுருப்பேன், பாரதிராஜா சாரோட சாங் மட்டும். ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு இருக்குது ஆக்சுவலாக சாங் செலெக்ஷன்லேயே படமாக இருக்கட்டும். ஸோ அவர் இல்லைன்னும் போது, அதாவது சினிமா துறையே இங்கே வந்து பார்க்கலாம். இங்கே இன்னைக்கு இந்த நாள் வந்து சினிமா துறையே எல்லாரும் இங்கே இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அவர் மேலே நாங்கள்லாம் வந்து அவர் இல்லைன்னு இல்லை, அவர் எங்களுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நல்லபடியாக அவர் ஆத்மா சாந்தி அடைய கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் எளியவர்களுக்கு எட்டாத கனியாக இருந்த அந்த இயக்குனர் அப்படின்ற அந்த பதவியை வந்து சாமானியர்களுக்கும் பட்டிக்காட்டான்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் வந்து திரு இயக்குனர் சிகரம் ஐயா பாரதிராஜா அவர்கள். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த செம்மன் பூமியோட கதைலாம் வெளியே வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஸ்டுடியோவுள்ளே இருந்த சினிமா, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எளிய மக்களோட வாழ்க்கை வந்து திரையில விரிய ஆரம்பிச்சது. அவர் போட்ட விதையில தான் இப்போ நாங்கள்லாம் அந்த கிராமம் சார்ந்த படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐயா மறைஞ்சாலும் அவருடைய படைப்பும், அவருடைய அந்த முன்னெடுப்பும், அவருடைய அந்த தொடக்கமும் காலத்துக்கும் நின்று பேசும். அவருக்கு அரசு மரியாதை, இறுதி மரியாதையாக கொடுத்த தமிழக முதல்வர் திரு விஜய் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியும், அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும், அவங்க சீக்கிரம் இதுல இருந்து வெளியே வரணும்னு கேட்கிறேன். ரெண்டு லாஸ் தொடர்ந்து குடும்பத்தில். ஸோ அவங்களுக்காக நான் இறைவனை பார்த்துக்கிறேன். நன்றி. தமிழ் சினிமாவை தலையெழுத்து மாற்றிய தலைமகன், செயற்கையாக இருந்த சினிமாவை இயற்கையாக மாற்றிய பெரும் தகப்பன் இன்னைக்கு நம்மோட இல்லை. இவரை பார்த்து தான் தென் தமிழகத்திலிருந்து இன்றைக்கு இருக்க எல்லா இளைஞரும் தமிழ் சினிமா நோக்கி வந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். இவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல, இந்திய சினிமாவுக்கு ஒரு பேர் இழப்பு. இவரை பின்பற்றி, இவருடைய படைப்புகளை பின்பற்றி இன்று மட்டுமல்ல, தமிழ் சினிமா இருக்கும் காலம் மட்டும் இவருடைய படைப்புகளின் தாக்கம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரையுமே இருக்கும். அது டைரக்ஷன் டீம்லேயும் இருக்கும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கும், கேமரா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கும். எல்லாமே ஒட்டுமொத்த சினிமாவில் இவருடைய பாதிப்புகள், இவருடைய ஷாட்டோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும், தமிழ் திரையுலக நண்பர்கள், என்னை போன்ற அவரது பெரும் ரசிகர்கள், உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் அவரது சார்பாகவும் அவர் குடும்பத்தின் சார்பாகவும் மிகுந்த வேதனையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பாக நம்முடைய மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம். அதாவது எழுத்தாளர்களா இருப்பாங்க, ஆனா எழுத்தாளர்களை வாழ வைக்கிற ஒருவராக இருந்தவர் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். அண்மையில கூட நான் அவரை சந்திச்சப்போ, அவர் அந்த உடல் நலம் சரியில்லாத நேரத்தில் கூட ஒரு படத்தை இயக்குவதற்காக பல எழுத்தாளர்களை அழைத்து கதை கேட்டுக் கொண்டிருந்தார். அவருக்கு இப்ப கூட அவர் ஒரு நல்ல கதை பண்ணணும், நல்ல எழுத்தாளர்களை ஊக்குவிக்கணும் அப்படின்ற அந்த கனவுகளோட தான் இப்பவும் இருப்பார். ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு இந்த திரையுலகத்தில்
எத்தனையோ எழுத்தாளர்களை பிரபலப்படுத்தியவர், அறிமுகப்படுத்தியவர். எத்தனையோ நடிகர்களை அறிமுகப்படுத்தியவர், நடிகைகளை அறிமுகப்படுத்தியவர். அதே மாதிரி தங்கிட்ட யார் ஒரு ப்ரொடக்ஷன் வேலை செய்யற ஆளா இருந்தாலும் சரி, ஒரு காஸ்டியூமரா இருந்தாலும் சரி, ஒரு மேக்கப் மேனா இருந்தாலும் சரி, அந்த படத்துல நடிக்க வச்சு இப்ப இன்னைக்கு இருக்கிற பல நடிகர்கள்ல கேமரா உதவியாளரா இருந்த ஒருவர் முதற்கொண்டு எல்லாருமே பாரதி ராஜாவால் வாழ்க்கை பெற்றவர்கள். அப்படிதான். இதுல பெரியவர், சிறியவர், பணக்காரர், ஏழை, அது அந்த பேதம் எதுவுமே இல்லாம எல்லாரையுமே அப்படி அவரோட பார்வை பட்டதுன்னா அது உண்மையிலே இப்ப இன்னைக்கு நல்ல வளமோட நலமோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு அவர் ஒரு காரணம். எங்க எல்லாருக்குமே ஒரு இனிய நினைவு என்ன இருக்குன்னா, ஒரு இந்த 1997, 98, 99களில் ரொம்ப நெருக்கமா நாங்க எல்லாரும் அவரோட பழகணும். எங்களோட 3 அப்படியே ஒரு இதுவா சொல்றதா இருந்தா, பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, இந்த 3 பேரும் எங்க, அதாவது இயக்குநர்களாகட்டும் எழுத்தாளர்களாகட்டும் எல்லாருக்குமே அவர்கள் என்னன்னைக்குமே வழிகாட்டிகள். அவர் அது ஒரு உடலுக்கு மட்டும்தான் ஒரு மரணம் வரலாம், மற்றபடி எங்களுக்குள்ள இருப்பாங்க. இதை எல்லாத்தையும் விட இந்த சங்கம் அமைப்புகள் சார்ந்த விஷயங்கள், போராட்டங்கள், நெய்வேலி போராட்டம்லாம் அவர் கையில் எடுத்தார். இந்த தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்கணும்ன்றதுக்காக அப்ப கூட நான் ஒரு ஸ்லோகம் எழுதினேன். அந்த மாதிரி எதுக்கு கொடுக்கணும் கரண்ட், காவிரி கிடக்குது வறண்டு, காவிரி கிடக்குது வறண்டு, எதுக்கு கொடுக்கணும் கரண்ட். அதாவது அவ்வளவு மிகப்பெரிய ஒரு அவர் ஆளுமையோட இருந்தார். இந்த நாட்டுக்கு, சமுதாயத்துக்கு, தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்றது வெறும் சினிமா திரைப்படம் சார்ந்த ஒருத்தர் அல்ல, சமுதாய நலன் சார்ந்த படங்கள் பண்ணவர் மட்டும் அல்ல, அதுக்கான போராட்டங்களையும் ஈடுபட்டவர்ன்றது வரலாறு பொன்னேடுகள்ல. அப்படி இப்போ இன்னைக்கு வர்ற இளம் இயக்குநர்களுக்கு அவரோட ஒவ்வொரு படமும் ஒரு பாடம். இதையெல்லாம் மீறி இன்னும் ஒரு 40, 50 ஆண்டுகள் இல்ல 100 ஆண்டுகள் போனால் கூட இப்ப நாம எப்படி திரைப்படங்களை இன்னைக்கு பார்த்துட்டு உடனே சில திரைப்படங்களை மறந்துடுறோம், அதை பத்திய ஒரு இது இதுல ஓட்டங்கள்ல வராது. ஆனால் இவருடைய திரைப்படங்கள் நம்முடைய சந்ததி, நம்முடைய வம்சம் பின்னாடி வர்றதுக்கு கூட இது இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட அரிய கலை படைப்புகளை அவர் படைத்தார் அப்படின்றது. அதனாலதான் இப்ப எங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா, இயக்குநர்கள், எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே ஒரு உரிமை இருந்தது அவர்கிட்ட. அவரோட இதே வீட்டு கிரக பிரவேசத்துக்கு நாங்க எல்லாருமே வந்திருக்கிறோம். அந்த மாதிரி இயக்குநர்கள்ட்ட சின்னவன், இப்பதான் வந்தவன், அறிமுகமாகிறவன் அப்படின்ற எந்த பேதமும் இல்லாமல் எல்லாரையும் அரவணைச்சு ஒரு ஞான தந்தை அவர். அதனால இன்னைக்கு உண்மையிலேயே நாங்கள் ஒரு திரையுலகத்திற்கு எல்லாரும் சும்மா வார்த்தைகள்ல சொல்றது இல்ல, ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்றத உண்மையிலேயே உணர்றோம். இதுக்கு மாற்றே கிடையாது. இப்ப நம்மெல்லாம் கல்லூரிகள்ல படிக்கிறப்போ அவரோட படங்களை பார்த்து வந்தவங்க. பாலசேகரன் கூட சொன்னார், முதல் மரியாதை பார்த்துட்டு நான் வந்தேன். இப்படித்தான் இப்ப இவரும் லியாக்கத் அலி கான் தான் சொல்லுவாரு, ரவி மரியாவும் தான் சொல்லுவார். எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் இப்போ சார்பா வந்திருக்கிற செயலாளர் லியாக்கத் அலி கான் அவர்கள் பேசுவார்கள். எங்கள் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க சார்பாக நாங்கள்லாம் வந்திருக்கோம். துணைத் தலைவர், பொருளாளர், துணை இணை செயலாளர்கள்லாம். எங்கள் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்கியராஜ் சார் அவர்கள், அவரை திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தினவரே பாரதி ராஜா சார் அவர்கள் தான். அவர் அறிமுகப்படுத்தி பெருசானாரு. நாங்கெல்லாம் பாரதி ராஜாவை பார்த்து சினிமாவுக்கு மக்களால் கொண்டாடப்படுறோம். இன்னைக்கு மக்கள் மத்தியில் நாங்கள் புகழப்படுறோம்னா அது பாதை போட்டு கொடுத்தவரே பாரதி ராஜா அவர்கள் தான். அவர் சொன்ன மாதிரி எத்தனை யுகமானாலும் புதுசா எத்தனை இளைஞர்கள் எங்களை பார்த்து பல பேர் பண்ணலாம், இவரை பார்த்து பல பேர் பண்ணலாம், இருந்தாலும் அதுக்கு மூல காரணம் பாரதி ராஜா அவர்கள் தான். அவருடைய புகழ் தமிழ் துறைகளை என்னையுமே மறையாது, யாராலும் மறைக்கவும் முடியாது. அவர் ஆன்மா சாந்தி அடைய எங்கள் எல்லாம் வல்ல இறைவன் சார்பாக தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம் சார்பாக நாங்கள் வணங்குவோம். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பாக பொருளாளர் பாலசேகரன்.
அதாவது அவருடைய படங்கள் பார்த்து தான் நாங்கள்லாம் சென்னைக்கு வந்தோம். நான் மட்டும் கிடையாது, என்னுடைய வந்து நிறைய வந்து சந்ததிகள் வந்து இந்த அவருடைய படங்கள் பார்த்து வந்திருக்காங்க. அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ரெஃபரன்ஸாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு கூட ஒரு மிகப்பெரிய ரெஃபரண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். வந்து அவருடைய இறப்பு வந்து உண்மையிலே வந்து சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். இங்கே வந்திருக்காரு, நம்ம வந்திருக்கவங்க வந்து லியாகத் அலியான் ஆகட்டும், அவர் எழுத்தாளர் ரவிமரி ஆகட்டும், யார் கண்ணன் சார் துணைத் தலைவர் வந்திருக்காரு, எங்கள் எல்லாத்துக்கும் மேலே எங்கள் தலைவர் பாக்யராஜ் சார் இருக்காரு. ஸோ இது மாதிரி எல்லாருமே வந்து அவருடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்தவங்க தான். ஸோ வந்து அவருடைய இழப்பு உண்மையிலே மிகப்பெரிய இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். நான் மனதார அஞ்சலி செலுத்தலாம். துணைத் தலைவர் ரவிமரியா வாங்க 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 பேசுங்க சார். வாங்க வாங்க யாரும் இல்லை, வாங்க பேசுங்க. நீங்க 2 வாரம் தமிழ் சினிமாவையே வந்து எப்படி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிறிஸ்து பிறப்பதற்கு பின்புன்னு ஒரு காலகட்டத்தை உலகம் வரையறுத்ததோ அது மாதிரி தமிழ் திரையுலகத்தை பாரதிராஜா சாருக்கு முன்பு பாரதிராஜா சாருக்கு பின்புன்னு தான் பிரிக்கணும். பாரதிராஜா சாருக்கு முன்பு மேல்தட்ட வர்க்க மக்களை மட்டுமே வைத்து படம் எடுத்திருந்த காலகட்டங்கள், அது பீம்சிங்கா ஐயாவா இருக்கட்டும், TR ராமன் அவர்களாக இருக்கட்டும், அனைத்து படங்களுமே மேல்தட்ட வர்க்க மக்களை மையப்படுத்தி கதை வரும். அடித்தட்டு மக்களை வைத்து படம் எடுக்கணும்னு சொன்ன முதல் மனிதர், முதல் படைப்பாளி எங்கள் பாரதிராஜா சார் தான். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்ல எல்லாருமே உதவி இயக்குனர்லாம் ரொம்ப பணக்காரனா இருப்பாங்க. ஒரு மகாராஷ்டிரா பிலிம் இண்டஸ்ட்ரி போனீங்கன்னா, மும்பையில் போனீங்கன்னா அசிஸ்டன்ட் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. ஒரு தெலுங்கு பக்கம் போனீங்கன்னா எந்த அசிஸ்டன்ட்டுமே கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனால் தமிழ்ல உள்ள அசிஸ்டன்ட் எல்லாம் கஷ்டப்பட்டே இருப்பாங்க. ஒரே காரணம் என்னன்னா, யாரும் இங்கே வரலாம், யாரும் இங்கே படத்தை இயக்கலான்னு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்த ஒரே எளிய மனிதர் எங்களுடைய பாரதிராஜா. அந்த வழியில எல்லா இயக்குனர் உதவி இயக்குநர்களும் வந்ததுனால இவர் மாதிரி நம்மளும் ஜெயிச்சிடலாமேன்னு ஒரு ஏழைக்கும் கனவு வந்தது, ஒரு ஏழை கலைஞனுக்கும் கனவு வந்தது, ஒரு எளிய கலைஞனுக்கும் ஒரு எளிய இளைஞனுக்கும் கனவு வந்தது. அந்த கனவை இவர் மாதிரி நிறைவேற்றலான்னு பல பேர் படையெடுத்து வந்தோம். இந்த டீம்ல இருக்க அத்தனை பேருமே பாரதிராஜா சிஷியனாவோ பேரனாவோ பேத்தியாவோ தான் இருப்போம். அப்படி வந்ததுனாலதான் இன்னைக்கு பல உதவி கஷ்டப்படுறாங்க, ஏழையா இருக்காங்க. ஒரே காரணம், இவ்வளவு பாரு நம்மளும் முன்னேறணும் வந்த ஏழை ஜாய் தான் இன்னைக்கு நிறைய சினிமாவில் இன்னைக்கு இருக்காங்க. அதுல பல பேர் அவருடைய பாதையை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வின் பண்ணி கோடிகளை சம்பாரிச்சு பெரிய இடத்துக்குலாம் போயிருக்காங்க. இந்த நேரத்துல ஒண்ணுதான், பாரதிராஜா போல இன்னொரு வருவாருன்னா சத்தியமா முடியாது. ஏன்னா அவருக்குள்ள அந்த துணிச்சல், யாரையும் அறிமுகப்படுத்தலாம். பெட்டி கடை வச்சிருக்கியா நீ ஹீரோ, நீ வளையல் விற்கிறியா நீ ஹீரோ அப்படின்னு ரோட்டில் போனவர்கள் எல்லாம், சாதாரண எளிய மனிதர்கள் எல்லாம் ஹீரோவாக்கி அழகு பார்த்து கோடிச்சனாக்கி ஒரு மிகப்பெருமையை பாரதியா சார் மட்டும் தான் பெற்றார். அவருக்கு வந்த பின்ன எந்த வந்த இயக்குநர்களுக்கும் அந்த துணிச்சல் நான் இந்த இடத்துல தைரியமா சொல்லுவேன். அவருடைய ஆன்மா சாந்தியடைய எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். வெங்கடேஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சினிமாங்கிற ஒரு கனவு கோட்டையை தகர்த்தெறிந்து எங்களை போன்ற சாமானியர்கள் கூட இந்த திரையுலகில் வர காரணமாக இருந்தவர் தான் எங்களுடைய பிதாமகன் பாரதிராஜா அவர்கள். என்ன சொல்றது, இமயம் சரிந்தது, இதயம் உடைந்தது, இயக்கம் நின்றது. நாங்கள் எல்லாரும் அவருடைய குழந்தைகள் தான். அவர் இல்லாத இந்த திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இது ஒரு பேர் இழப்பு. இதை நாங்கள் எப்படி தாங்கிக்க போறோம்னு தெரியல. திரையுலகத்தினருக்கும் குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன். பாரதிராஜா இது தமிழ் சினிமாவில் ஒரு அழிக்க முடியாத மறக்க முடியாத ஒரு பெயர். பாரதிராஜா அஷ்டடா சேரணும் அப்படின்னு கிளம்பி வந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் நானும் ஒருத்தர் தான். அப்படிப்பட்ட ஒரு சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்த இன்னைய வரைக்கும் நீ எப்பொழுதும் தக்க வைக்க போற பாரதிராஜா இன்று நம்மிடம் இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் தான். இன்றைய காலை மலரும் போதே நமக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி காத்திருக்குன்னு தெரியாது. அதை பார்த்ததுலேருந்தே இனி சினிமாங்கிறதுல பாரதிராஜாங்கிற அவருடைய படங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப மனசுக்கு துக்கமாகவும், அதே சமயத்தில் பல பேரை சினிமா கொடுத்து போன ஒரு விருட்சமாக இருக்காருன்றதுலையும் அவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். அன்னாரின் ஆத்மா சாந்திடைய என்னுடைய மனமார்ந்த அஞ்சலியை செலுத்திவிட்டு வந்திருக்கிறேன். நன்றி. பிரபாகர். மரியாதைக்குரிய இயக்குனர் இமயம் அவர்கள் ஒரு ஆலமரம். அவருடைய விழுதுகள் நாங்கள்.
எங்கள் வாழ்நாள் உள்ளவரை, எங்கள் மூச்சு உள்ளவரை அவருடைய புகழ் போற்றுவோம், அவருடைய நினைவாக வாழ்வோம். எதிர்காலத்திலும் இந்த தமிழ் சமுதாயம் அவரை நினைவுகூரும் வகையில் நல்ல படைப்புகளை கொடுத்தவர். அவருடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டுகிறோம். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக எங்கள் இதய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமதி ஹேமமாலினி. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கம். ஆமாம், ஹேமமாலினி பேசுகிறேன். என்ன சார் புதிய வார்ப்புகள் படத்தில் டப்பிங் பேசுறதுக்கு கூப்பிட்டு அது மூலமாக நான் பெரிய பிரபலமானேன். அது கூடவே என் தம்பி MS பாஸ்கரும் அதில் வந்தார். அவரை ஃபேமிலியாக நாங்கள் பழகிப்போம். அந்த காலத்துலேருந்து ஜெயராஜ் அண்ணன், மனோஜ்குமார் சார் எல்லாமே சேர்ந்து ஒன்றா உழைச்சிட்டு இன்னைக்கு அவர் இல்லைங்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்னைக்கு காலையில் அந்த செய்தி என் தம்பி என்கிட்ட சொல்லும்போது நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். என்ன மாதிரி நிறையா கிராமத்துலேருந்து இயக்குனராக வரணும்னு ஆசைப்பட்டு வரவங்க எல்லாருமே பாரதிராஜா சார் பார்த்தா வந்தாங்க. அவங்க படத்தை பார்த்தா வந்தாங்க. நானும் கஷ்டப்பட்டு வந்தபோது அவரை பார்க்கறது அவர் எவ்வளோ எளிமையானங்கிறதுக்காக சொல்ல வரேன். நான் அவர் படத்துக்கு அவருக்கு கால்ஷீட் கேட்கறதுக்காக போயிருந்தோம் 1 வருஷத்துக்கு முன்னாடி. என் பேரை தான் சொல்லியிருந்தேன். கேட்டால் இறங்குனே கார் ஓட்டி இறங்குனே சுரேஷ் தானே அப்படின்னாரு. ஆமாம் சார், ரொம்ப உடம்பு முடியாமல் தான் இருந்தார். என்னோட கதையை சொல்டா அப்படின்னாரு. அந்த கதையை சொன்னோன்னே அவர் என்னை பாராட்டணும்னு அவசியம் கிடையாது, ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நான் சொன்ன ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஞாபகப்படுத்தி சொல்லி நான் பண்ணுறேன் நான் கண்டிப்பானாரு. ஆனால் அவரால் பண்ண முடியல. உடம்பு சேமம் இருந்தது, காய்ச்சல் போயிட்டே இருந்தது. என்னோட எப்படி சொல்கிறேன்னா, என் ஆசை ஆண்டவன் நிறைவேற்றணும்னு தான் சொல்கிறான். இருந்தாலும் எங்கள் மனசில் இன்ன வரைக்கும் அவர் வாழ்ந்து தான் இருப்பார். ஊடகம் படத்துக்காக அவர் ஒரு மனோதத்துவ டாக்டராக கேரக்டர் சொன்னேன், நல்லா இருக்குடான்னு சொன்னார். அவர் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்து வந்தோம், பண்ண முடியாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதத்தில் அந்த படம் வெற்றி அடையும் நினைக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. மதுரை, தேனி, உசிலம்பட்டி இந்த கரிசல் காட்டு மண்ணில் பிறந்து வைகை ஆத்து தண்ணி குடிச்சு தமிழ்நாட்டோட இயக்குனர் ரவி கொட்டாரக்கர, பிரசிடென்ட் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர், ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. This is the darkest day for the Indian film industry. We have lost the most greatest creator for Indian cinema. நாம எல்லாம் நடிக்கிறோம் தமிழ்ல மாத்திரம் எல்லாரும் பிடிக்கணும் இல்லை. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லா பாஷையில ஒரு படம் ஓடி இருக்கு. இவரு சாதிச்ச கிரேட்னஸ் என்னன்னா, ஒரு படத்துல ஒரு அர்த்தம், அது நம்ம மனசுல இன்னும் பதிஞ்சிருக்கு. கிரேட்டஸ்ட் டைரக்டர், ரொம்ப நல்ல மனிதர், எங்க அப்பாக்கு நல்ல சிநேகிதன், எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. We miss the greatest man in the film industry. God bless him. டைரக்டர் சாருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர் எங்கள் அப்பா ஜம்பு சார், எங்கள் அப்பா கிட்டேயும் சான்ஸ்கர்லாம் வந்திருக்காரு, வேலை பார்த்துருக்காரு அசிஸ்டண்ட்டாக. எனக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு டைரக்டர். அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஐயா இன்றைக்கும் இண்டஸ்ட்ரியில் ஜாதி மதம்லாம் பார்த்தது கிடையாது. இது அழைத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜாதி மதம் பார்த்தது கிடையாது. திறமையை ஐடென்டிஃபை பண்ணி வளர்த்துருக்காரு. ஸோ ஆக்டர்ஸ் எல்லாம் பிறந்திருக்கிறது ஓகே, அவங்க நல்ல சிறப்பான ஒரு நடிகர் ஆடுறது ஒரு இயக்குனர்னால தான். இந்த மாதிரி இயக்குனர்னால தான் பல பேர் வாழ்ந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்க, வாழ்ந்திருக்காரு, சாதிச்சிருக்காரு, உருவாக்கியிருக்காரு பல பேர். ஆத்ம சாந்தி அடையணும். நான் டாக்டர் பழனி ஜி பெரியசாமி. எனக்கு பாரதிராஜாவோட ரொம்ப நெருங்கிய நண்பர். அமெரிக்காவுக்கு வந்தப்போ இங்கே கூட பல நிகழ்ச்சிகளில் நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம். அது மாதிரி ஒரு சிறந்த ஒரு நடிகர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த மனிதர் என்பதை சிறந்த மனிதர் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு கலைஞரை தமிழ்நாடு இழந்துவிட்டது என்பது பெரிய இழப்பு. என்னுடைய சொந்த நிலைமையில் என்னுடைய சொந்த நண்பர் இறந்து போட்டான்னு வருத்தமாக இருக்கின்றது. நான் பழனி ஜி பெரியசாமி. தேங்க்யூ. கமர்ஷியல் ஃபில்ம் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட இயக்குநர்கள் இருக்காங்க.
ஏதோ சினிமாவில் வந்தோம், சம்பாதிச்சோம், செட்டில் ஆகணும். அதே மாதிரி அவார்ட் ஃபில்ம் எடுக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டும் தனித்தனி பிரிவாக இருக்கிற திரை உலகத்தில் அவார்ட் ஃபிலிமில் சொல்லக்கூடிய மெசேஜ், அந்த மண் சார்ந்த விஷயம், சமூகத்துக்கு போய் சேர வேண்டிய அந்த உறவு முறைகள், இந்த கிராமத்து பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அவார்ட் ஃபிலிமில் சொல்கிற மாதிரி சொல்லி, அதே நேரத்தில் கமர்ஷியலாக வர்ற ஃபிலிம் இருக்க அதுக்கு போட்டியாக வசூலையும் குவிக்கக்கூடிய ஒரே திறமை இயக்குனர் இமயத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஏகப்பட்ட நடிகைகளை அவர் அறிமுகப்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் கமர்ஷியல் விஷயங்கிற உள்ள போய் தன்னை சமநிலை செலுத்திக்காம, எந்தவித பாகுபாடும் காட்டாம, சொல்ல வந்த விஷயத்துல அந்த சமரசம் செஞ்சுக்காம அதை சொல்லி அதில் வெற்றி அடைஞ்ச விஷயத்துல கடைசி வரைக்கும் நின்னாரு. அது மட்டும் இல்ல, சமூக விஷயங்கள்ல என்ன நடக்குதோ அதுல ஈடுபாடு கொண்ட கலைஞர்கள் ரொம்ப குறைவு. கலைஞனா இருப்போம், விலைக்கு போம்பாங்க. ஆனா சமுதாய நிகழ்வுல உள்ள வந்து பூந்து ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜித்து குரல் எழுப்ப வேண்டிய விஷயத்துக்கு குரல் எழுப்பி அதுல போராட்ட நடத்தலாம் கலந்துகிட்ட ஒரே இயக்குனர் எம் பாரதிராஜா அவர் தான். அவங்க மறைஞ்ச இந்த நாள் மிகப்பெரிய துக்க நாள். எல்லோரையும் போல அவர் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம் என்ற ஒரு மிகப்பெரிய சிகரத்தை தொட்ட எங்க இயக்குனர் ஐயா பாரதிராஜா அவருடைய மறைவு ஒரு சரித்திரமாக இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையும் பிறப்பு ஒரு சாதனமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்குன்னு சொல்லி அப்துல் கலாமோட கூற்றுக்கு இணங்க அவருடைய இறப்பு மிகப்பெரிய ஒரு சரித்திரமாக இருக்கிறது. அது சினிமா துறைக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு. 1970களில் ஸ்டுடியோக்குள்ளேயும் ஒரு மேடை நாடகத்துக்குள்ளேயும் இருந்த ஒரு சினிமா வந்து கிராமத்துக்கு பக்கம் போய் இயல்பான மனிதர்களையும் அவருடைய குணங்களையும் மண்ணின் வாசனையையும் பார்த்த விஷயங்களை அப்படியே பதிவு செய்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள இயக்குனர். அவர்கள் விதைத்த நிறைய செடிகள் இன்று ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது. அதில் நான் ஒரு சிறிய செடி. அவர் ஊர்ல இருந்து வந்து அவரை பார்த்து அவரை மாதிரி சாதிக்கணும்னு நினைச்சு வந்த நான் ஒரு சிறிய செடி, சிறிய விதை. அவர் போட்ட விதை இது. இன்று அவர் நம் மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர் படைத்த நம் மண்ணின் வாசனையுள்ள கதைகளும் மக்களின் உணர்வுகளை பதிவுபடுத்தி கலாச்சாரம், ஒரு தமிழ் எல்லாத்துக்கும் ஒரு மரபு செய்த சினிமா என்றும் மறையாது. அவர் பெயரை போற்றும். அவர் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், இரங்கல்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். நன்றி. பேசலாமா? ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் மையம் சகாப்தத்துக்கு நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு மரியாதை செய்யணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், பாராட்டுக்குரிய விஷயம். அவருக்கும் முதல்வருக்கும் எங்கள் சினிமா துறை சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் வந்து சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வந்திருக்கோம். இயக்குனர் இமயத்தின் இழப்பு திரைப்பட துறைக்கு மட்டுமில்லை, சின்னத்திரைக்கும் கூட அனைத்து சின்னத்திரை தயாரிப்பாளர்களின் சார்பாகவும் எங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அதே போல நாளைக்கு சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்க சார்பாக ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்யப்படுகிறது. அதையும் தெரிவிச்சு. நன்றி.